Today we are going to discuss about KC state unit 6 lessons. நம்மளோட அப்படியே 3 ஸ்டேட்டில் இருக்கும். ஒரு சாலிட் ஸ்டேட் இருக்கும், சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னா 3 ஸ்டேட்டில் இருக்கும். எல்லா சப்ஸ்டன்ஸுமே சாலிட் ஸ்டேட் 12th லெசனில் பார்க்கலாம். லிக்விட் ஸ்டேட் அது இதிலே லெசன் பார்க்கலாம். கேசியஸ் ஸ்டேட் இதை பார்க்கலாம். லிக்விட் ஸ்டேட் மீன்ஸ் தட் பார்க்க போகிறது கிடையாது, சொல்யூஷனுங்கிற கான்செப்ட் தான் பார்ப்போம். சாலிட் ஸ்டேட்டுங்கிற ஒரு லெசன் இருக்குது, கேசியஸ் ஸ்டேட்டுங்கிற ஒரு லெசன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 3 விதமான ஸ்டேட் இருக்குது. சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், அடுத்து அந்த கேசியஸ் ஸ்டேட்டுங்கிறது. ஸோ அது 3 இதில் நம்ம சாலிட் ஸ்டேட் வந்து 12th ஸ்டாண்டர்டில் பார்க்கலாம். கேசியஸ் ஸ்டேட் வந்து இப்போ 11th லெசனில் யூனிட் 6ல் பார்க்கலாம். இப்போ கேசியஸ் ஸ்டேட் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி டேரெக்டாக லெசன்ஸை டாபிக் போகலாம். சம் கேஸ் லா இருக்குது, கேஸ் லாஸ். ஸோ கேஸ் லாவை பற்றி நம்ம லெசனில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த லெசன் ஃபுல்லாகவே கேஸ் லாஸ். ஓகே, the gas laws have played the major role in the development of chemistry. கெமிஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் ரூலாக இருக்குது, மேஜர் ரூலாக இருக்குது இது இந்த கேஸ் லாஸ். ஓகே, அந்த கேஸ் லாஸ் என்னென்னலாங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ கேஸ் லாங்கிறது ஹேவ் பிளேட் த மேஜர் ரோல் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் கேஸஸ், ஓகே, எல்லா கேஸஸோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கவர்ன்ட் பை கேஸ் லா. ஓகே, அந்த ஆல் கேஸோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி கவர்ன்டு பை தி கேஸ் லா தான். கேஸ் லா மூலம் இந்த கவர்ன்ட் பை கேஸ் லாஸ். கேஸ் லாஸ் தட் வேர் ஃபார்முலேட்டட், ஒரு ஃபார்முலா கொடுத்துருவாங்க, தட் வேர் ஃபார்முலேட்டட். அந்த கேஸில் எப்படி ஃபார்முலேட் பண்ணுறாங்க, ஃபார்முலா மூலம் பேஸ்ட் ஆன் தி ஸ்டடீஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ரெஷர், வால்யூம். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்டடீஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணால் கேஸஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, ப்ரெஷர், வால்யூம் எக்ஸட்ரா அஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கேஸ் லாவை ஃபார்முலேட் பண்ணுறாங்க. ஃபார்முலேட்னா எல்லா லாவுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஃபார்முலேட் கேஸ் லா தட் வேர் ஃபார்முலேட்டட் பேஸ்ட் ஆன் எதை பேஸ் பண்ணி ஃபார்முலேட் பண்ணுறாங்க, ப்ரெஷர், வால்யூம் அண்டு டெம்பரேச்சர் ஃபங்க்ஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் அந்த கேஸ் லாவுக்கு ஃபார்முலேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேஸ் லா மூலம் தான் ஒரு ப்ராப்பர்ட்டிஸோட எல்லா கேஸோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை கவர்ன் பண்ண முடியுது. ஓகே, ரொம்ப முக்கியமாக கேஸ் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஸ் லா யூஸ் பண்ணி தான் இது ஆல் கேஸோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை கவர்ன் பண்ண முடியுது. அந்த கேஸ் லா தட் வேர் ஃபார்முலேட் பேஸ்ட் ஆன் தி ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ஓகேயா, ஸோ அந்த பிஃபோர் ஸ்டடிங் கேஸ் லா டீட்டெயிலாக கேஸ் லா ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னால், அந்த கேஸ் லாவை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர்னு சொல்லக்கூடிய ப்ரெஷரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம கேஸ் லாவை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் என்ன செஞ்சிடலாம், டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னால் ப்ரெஷரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர்ஸ், ஐ மீன்ஸ் ப்ரெஷர் பாராமீட்டரோட நேம்லேருந்து ப்ரெஷரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம கேஸ் லாவை தான் ஸ்டடி பண்ண போகிறோம். கேஸ் லாவை டீட்டெயில்ஸாக ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னால் இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர் சொல்லக்கூடிய ப்ரெஷரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரெஷர் அப்படின்னா பின்னு சொல்லலாம். ஓகே, ப்ரெஷருக்கு வந்து டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். 2 மார்க் கொஸ்டினில் ப்ரெஷர் அப்படின்னா ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம டீட்டெயில்ஸாக கேஸ் லா பார்க்க போகிறோம். கேஸ் லா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எல்லா கேஸோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை கவர் பண்ணுறதுக்கு தான் கேஸ் லா யூஸ் பண்ணுறோம். அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் கேஸஸ் தெரியுமில்ல, ஆல் கேஸை வந்து ஃபார்முலேட் பண்ணக்கூடியதான், கவர்ன் பண்ணக்கூடியதான் அது கேஸ் லா. கேஸ் லாவும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அது ப்ரெஷர், வால்யூமு, டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி அந்த ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கேஸ் லாவை ஸ்டடி நம்ம நல்லா டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னால் ப்ரெஷரை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. ப்ரெஷர் என்னது, பி ஈக்குவல் டு என்னது, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இதுதான் ப்ரெஷரோடைய ஃபார்முலா. ப்ரெஷர் ஈக்குவல் டு என்னது, ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷர் என்னது, ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. ஸோ அதை கொடுத்துருக்காங்க, ஃபார்முலா கூட கொடுத்துருக்காங்க, இந்த பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் என்னது, ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷர் இஸ் ஏ டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா டு விச் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு. ஓகே, அதில் ஏரியாவில் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். ஓகே, அப்போ அதான் அது ப்ரெஷர்னு சொல்லக்கூடியது. ஒரு ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் உருவாதோ அதுதான் ப்ரெஷரு. டு விச் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைடு, நம்ம ஃபோர்ஸ் இஸ் எவ்வளோ அப்ளை பண்ணுறோமோ அப்போ அந்த தான் அது ப்ரெஷர்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா தான் நம்ம ப்ரெஷர்னு சொல்கிறோம். அவரோட எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் பாஸ்கல். ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் என்னது, பாஸ்கல். மெனு பண்ணுங்கள், பாஸ்கல். ஓகே, விச் இஸ் டிஃபைன்ட் அஸ் 1 நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர். அவரோட யூனிட் என்னது, 1 நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர். தட் இஸ் ப்ரெஷரோட யூனிட் என்னது, ப்ரெஷருடைய எஸ்ஐ யூனிட், சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் எஸ்ஐ யூனிட் சொல்லக்கூடியது.
ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் யூனிட் வந்து என்னது நியூட்டன் மீட்டர் -2. இதுதான் ப்ரெஷருடைய பாஸ்கலோட யூனிட். ஒரு பாஸ்கல் அப்படிங்கிறது என்னது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் வந்து பாஸ்கல்னு சொல்லக்கூடியது. நியூட்டன்னா எம்மு என்னது பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா அதான் டிவைடில் எழுதணும். n பை மீட்டர் ஸ்கொயர்டை தான் இப்படி எழுதியிருக்காங்க. n பை எம் ஸ்கொயர்டை தான் n பவர் எம் n m பவர் -2. ஸோ இதுதான் பாஸ்கல். ஓகே, பாஸ்கல் என்னது அதான் எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் வந்து பாஸ்கல் விச் இஸ் டிவைன்ட் as 1 நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர். தட் இஸ் இதை பாருங்கள், இதுதான் 1 பாஸ்கல்ங்கிறது தான் 1 பாஸ்கல். பெர் அப்படின்னா டிவைடில் இருக்கக்கூடியது. இங்கே பாருங்க இருக்குது n ஓகே n பெர் மீட்டர் ஸ்கொயர்டு, அதான் n மீட்டர் -2 சொல்லக்கூடியது. தட் இஸ் பாஸ்கல். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் பாஸ்கல் டிஃபைன்ட் as 1 நியூட்டன் பெர் மீட்டர்ஸ். ஓகே, தேர் ஆர் அனதர் யூனிட் தேர் ஆர் காமன்லி யூஸ். அது இல்லாமல் அதுவும் யூஸ் பண்ணுறோம். எஸ்ஐ யூனிட் இல்லாமல் நிறைய ப்ரெஷருக்கு நிறைய யூனிட்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன அப்படின்னா பார்த்துங்க. ஸோ ப்ரெஷருக்கு என்ன யூனிட் பண்ணலாம்? பாஸ்கல். 1 பாஸ்கல் அப்படின்னா என்ன ஒன்று தெரியும், ஒரு பாஸ்கல் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், தட் இஸ் எஸ்ஐ யூனிட் பார்த்துட்டோம். இது ஒரு யூனிட்டு. அடுத்து அட்மாஸ்பியர் இஸ் ஆல்சோ ப்ரெஷரோட யூனிட் தான். ஒரு அட்மாஸ்பியர் அப்படின்னா எவ்வளோ பாஸ்கல் பாருங்கள். ஒரு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு ஏடிஎம், தட் இஸ் அட்மாஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 101 பாஸ்கல் நடத்தும். 101.3 பாஸ்கல் நடத்தும். ஒரு ஏடிஎம் தட் இஸ் அட்மாஸ்பியர். ஒரு ஏடிஎம்ங்கிறது அது அனதர் ப்ரெஷர். எவ்வளோ பாஸ்கல்? 101.325 பாஸ்கல் சொல்லக்கூடியது. அனதர் மில்லிமீட்டர் மெர்க்குரி சொல்லக்கூடியது. இது பேர் இந்த மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் மெர்க்குரி அப்படின்னா 133 பாஸ்கல். ஓகே, மனைவி பண்ணுங்க. ஒரு பாஸ்கல் எப்படி இருக்குன்னா எவ்வளோ? நியூட்டன் பேர் மீட்டர் ஸ்கொயர்னு சொன்னோம். மீட்டர் ஸ்கொயர்னு சொன்னோம். ஸோ அப்போ ஒரு ஏடிஎம் இஸ் ஆல்சோ ஏடிஎம் இஸ் அனதர் ப்ரெஷரோட யூனிட் தான். ஒரு ஏடிஎம் அப்படிங்கிறது எவ்வளோ பாஸ்கல்? 101.32 பாஸ்கல். ஒரு மில்லிமீட்டர் மெர்க்குரிங்கிறது அதுவும் என்னது ப்ரெஷரோட ஹெச்ஜி அப்படின்னா மில்லிமீட்டர் மெர்க்குரி. ஹெச்ஜினா மெர்க்குரி. ஸோ அதுவும் என்னது, அது எவ்வளோ பாஸ்கல்? 133.3 பாஸ்கல்னு சொல்லக்கூடியது. அடுத்து 1 பார்னால எவ்வளவு பாஸ்கல்? 10⁵ பாஸ்கல். இந்த 1 பார் ஈக்குவல் டு 10⁵ பாஸ்கல். ஓகே, ஒரு டார் இஸ் ஈக்குவல் டு என்னது 1.133. அதே தான். ஒரு டார்னாலும் ஒரு மில்லிமீட்டர் மெர்க்குரினாலும் ஒன்று தான். 1 டார் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர் மெர்க்குரி. ஸோ 1 டார் ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர் மெர்க்குரி தான். ரெண்டும் சேம் வேல்யூ தான். ரெண்டுக்குமே 130 தான். அடுத்து என்னது 1 பவுண்ட் பெர் ஸ்கொயர் இன்ச். பவுண்ட் பெர் ஸ்கொயர் இன்ச் எஸ்ஐ தான் சொல்லியிருப்போம். அது 6894. இதெல்லாம் வந்து என்னது ப்ரெஷரோட யூனிட் தான். ஒரு ப்ரெஷரோட எல்லாமே பாஸ்கலுக்கு ஈக்குவலாக வச்சுக்கிட்டாங்க. ஓகே, பாஸ்கலுக்கு ஈக்குவலாக வச்சுட்டாங்க. அதான் பாஸ்கலுங்கிறது எஸ்ஐ யூனிட்டு. ப்ரெஷரோட வந்து பாஸ்கலில் சொல்லலாம், ஏடிஎம்மில் சொல்லலாம், மில்லிமீட்டர் மெர்க்குரியில் சொல்லலாம், பாரில் சொல்லலாம், டார் சொல்லலாம், அது பிஎஸ்ஐ, அது பவுண்ட் பெர் ஸ்கொயர் இன்ச்சில் கூட சொல்லலாம். இது எல்லாமே ப்ரெஷரு. ஸோ இப்போ நம்ம கேஸ் லா பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரெஷரை பற்றி டிஃபைன் பண்ணிட்டோம். ப்ரெஷர் அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் லா. அந்த கேஸ் லாவில் ஃபஸ்ட் லா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் லாவில் ஃபஸ்ட் லா வந்து என்ன செய்கிறோம்? பாயில்ஸ் லா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாயில்ஸ் லா அப்படிங்கிற ப்ரெஷர் வால்யூம் ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடியது. பாயில்ஸ் லாங்கிறது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இந்த பாயில்ஸ் லா அப்படிங்கிறது என்ன செய்யலாம்? பாயில்ஸ் லாவை 2 மார்க் கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு 5 மார்க்கில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷருக்கும் வால்யூம், ப்ரெஷர்னா பி, வினா வால்யூம். ஸோ ப்ரெஷருக்கும் வால்யூமுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான் பாயில்ஸ் லா. ஓகே, ராபர்ட் பாயில்ஸ் பெர்ஃபார்ம்டு எ சீரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டு ஸ்டடி தி ரிலேஷன் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் கேஸஸ். அந்த ராபர்ட் பாயில்ஸ் அப்படிங்கிற பெர்ஃபார்ம் பண்ணாங்க சீரியஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு ஸ்டடி தி ரிலேஷன் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் தி. ஒரு கேஸோடைய வால்யூமுக்கும் ப்ரெஷருக்குள்ள, ஒரு கேஸஸோடைய ப்ரெஷருக்கும் அதோடைய வால்யூமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டடி பண்ணார். யார்? அந்த பாயில்ஸு. இதுதான் பாயில்ஸ்லான்னு சொல்லக்கூடியது. ஓகே, அந்த சிஸ்டமேட்டிக் ஆஃப் தி அப்பார்டஸ் யூஸ்டு பை தி ஹிம்ஸ். ஒரு சிஸ்டமேட்டிக் அப்பார்டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ, பி அப்படின்னா சிங்கிற 3 அப்பார்டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மெர்க்குரி வாஸ் ஆர்டர் டு தி த்ரோ தி ஓப்பன். ஒரு ஓப்பன் எண்ட் வழியாக ஃபுல்லாக மெர்க்குரி ஆட் பண்ணிட்டாங்க. ஒரு எண்டிலேருந்து ஃபுல்லாக ஒரு எண்டு வழியாக வச்சுக்கலாம் ஃபுல்லாக மெர்க்குரி வாஸ் ஆடட் த்ரூ தி ஓப்பன் எண்ட் ஆஃப் தி அப்பார்டஸ் சச் அஸ் த மெர்க்குரி லெவல் ஆன் போத் எண்ட்ஸ் ஆர் ஈக்குவல்.
ரெண்டு எண்ட்லேயும் ஈக்குவலாக ஃபில் பண்ணிட்டாங்க. அதான் ஃபஸ்ட்டு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் இது வந்து இதுலேருந்து ஒரு எண்டுலேருந்து ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, ரெண்டு சேம் லெவலில் மெர்க்குரியை ஃபில் பண்ணிட்டாங்க. என்ன செய்கிறாங்க, மெர்க்குரி லெவலில் சேம். மெர்க்குரி வாஸ் ஆடட் த்ரூ தி ஓப்பன் எண்ட் ஆஃப் தி அப்பர்டஸு. அப்பர்டஸோட ஓப்பன் எண்ட் வழியாக மெர்க்குரி ஆட் பண்ணிட்டாங்க. அந்த சச் மெர்க்குரி லெவல் பார்த்தீங்கன்னா ஆன் போத் சைடு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு எண்ட்லேயும் இந்த எண்ட்லேயும் போத் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமில் கொடுத்துட்டாங்க. அதில் ஆட் மோர் அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி அண்டில் த வால்யூம் ஆஃப் தி ட்ராஃப்ட் ஏரியா இஸ் ரிடியூஸ்டு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அந்த எல்லோ கலரில் அங்கே என்ன இருக்கும், ஏர் ஃபுல்லாக இருக்கும். அங்கே ஏர் ஃபுல்லாக இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். அந்த எம்டி ஸ்பேஸ், தட் இஸ் எம்டி ஸ்பேஸாக இருக்கும். அங்கே வந்து ஏர் ட்ராப்டாக இருக்கும். அங்கே ஏர் ட்ராப்டாக இருக்கும். இந்த ரெண்டு இடத்துல சேம் லெவலில் மெர்க்குரி ஃபுல்லாக இருக்கும். இந்த லெவலில் மெர்க்குரி, இந்த பாருங்கள், இது மெர்க்குரி ரெண்டும் சேம் லெவலில் இந்த சைட்லேருந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒன் ஓப்பன் எண்டிலேருந்து இந்த சைடு ஃபில் பண்ணி ரெண்டும் சேம் சைடாக வச்சுட்டாங்க. இதெல்லாம் அங்கே எம்டி எல்லோ கலர் இருக்கு இல்லையா, அது விங்கிறது வால்யூம், அது ட்ராப்டு ஏரோடைய வால்யூம். அங்கே வந்து ஏர் ஃபுல்லாக இருக்கும், எம்டி ட்ராப்டு ஏர்னு சொல்லக்கூடியது. ஓகே, ட்ராப்டு ஏர் இருக்கும். அடுத்த செகண்ட் டயக்ராமில் பாருங்கள். அந்த செகண்ட் டயக்ராம் என்ன செய்கிறாங்கன்னா, ஆட் மோர் அமௌண்ட் ஆஃப் மெர்க்குரி. இதில் இருக்கிறத விட இன்னும் அதுக்கு மேலே என்ன செய்யலாம், அதிக அமௌண்ட் ஆட் பண்ணுறாங்க. add more amount of mercury until the volume of the trapped air reduce. இங்கே இருக்கக்கூடிய இப்போ இவ்வளோ இருந்துச்சு இல்லையா, அதில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே எவ்வளோ இருந்தது வால்யூமு, ஸோ இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது வால்யூமு. வால்யூம் ரிடியூஸ் ஆகிற அளவுக்கு அது ஹாஃபாக ரிடியூஸ் ஆகிற அளவுக்கு V/2. இங்கே விஆர் இருந்துச்சு இல்லையா வால்யூமு, இங்கே அது V/2வாக ரிடியூஸ் ஆகிற அளவுக்கு என்ன செய்கிற, இதுலேயே மறுபடியும் என்ன செய்கிறாங்க, மெர்க்குரி ஆட் பண்ணியிருக்காங்க. பி டயக்ராம் பாருங்கள், ஏ டயக்ராம் பாருங்கள். ஏ டயக்ராமில் மெர்க்குரி ரெண்டு சேம் லெவலில் இருந்தது. அதில் வேல்யூம் ஆஃப் ட்ராப்டு ஏரியா இருந்துச்சு. அந்த வேல்யூம் ஆஃப் ட்ராப்டு ஏரியா V/2, அதில் பாதியாக ரிடியூஸ் ஆகிறதுக்கு ஃபுல்லாக என்ன செய்யலாம், மோர் மெர்க்குரி ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, ட்ராப்டு ஏரியா வால்யூம் தான் ரிடியூஸ் ஆகிடுச்சு, ஹாஃப் இட்ஸ் ஒரிஜினல் வால்யூம்னு. அது பி டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இது தானது பி டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு டயக்ராமில் ரெண்டும் சேம் லெவலில் மெர்க்குரி ஃபில் பண்ணிட்டாங்க. இந்த இடம் தான் எம்டி வால்யூம் சொல்லக்கூடிய ட்ராப்டு ஏர் வால்யூம் சொல்லக்கூடியது. ஸோ இதுலேயே மறுபடியும் மோர் மெர்க்குரி ஆட் பண்ணோம்னா அந்த வால்யூம் இருக்கிறத விட பாதியாக தான் V/2வாக குறைஞ்சிருச்சு. ஸோ அதிக மெர்க்குரி ஆட் பண்ணிட்டாங்க. இது செகண்ட் பி டயக்ராம். இது பி டயக்ராமும் ஏ டயக்ராமும் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் தட் the pressure exerted on the gas by the additional excess of mercury is given by the difference in mercury level of the tube. Pressure exert ஆகுது இந்த இப்போ on the gas by the addition of excess mercury is given by the difference in mercury level. mercury level வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும் பொழுது, மெர்க்குரி லெவல் வந்து எங்கே டிஃப்ரென்ஸாக இருக்குது, இங்கே பாருங்கள் இருக்குது. மெர்க்குரி லெவல் வந்து இங்கே சேமாக இருந்து தான் லுக்கடிஸ், இங்கே மெர்க்குரி லெவல் சேமாக இருந்தது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, டிஃப்ரென்ஸாக இருக்குது பாருங்கள். ரெண்டும் சேமாக இல்லை. ஸோ இங்கே அதிகமாகவும் இங்கே என்னது கம்மியாக இருக்குது. சேம் லெவல், இங்கே ரெண்டும் சேம் லெவலில் இருந்த மெர்க்குரி, ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் லெவலில் இருக்குது. ஓகே, ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆன் த கேஸ் பை தி அடிஷன் ஆஃப் எக்ஸஸ் மெர்க்குரி இஸ் கவர்ன் பை தி டிஃப்ரென்ஸ் இன் மெர்க்குரி லெவல் ஆஃப் தி டியூப். மெர்க்குரி லெவல் டிஃப்ரென்ஸாக இருக்கும்பொழுது அங்கே ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது. அங்கே ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது, ப்ரெஷர் உருவாகுது. சேம் லெவலில் இருக்கும்போது அங்கே ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகலை. ப்ரெஷர் எக்ஸர்டட் ஆன் த கேஸ், அந்த கேஸ் மேலே ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது. பை தி என்னது அடிஷன் ஆஃப் எக்ஸஸ், நிறைய எக்ஸஸ் ஆஃப் மெர்க்குரி இஸ் கிவன் பை தி டிஃப்ரென்ஸ் மெர்க்குரி லெவல் ஆஃப் டியூப். இந்த டியூப்பில் மெர்க்குரி லெவல் டிஃப்ரென்ஸாக இருக்கும்பொழுது நம்ம எக்ஸஸ் ஆஃப் மெர்க்குரி ஆட் பண்ணும்பொழுது அங்கே என்னது ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது. ஓகே, ப்ரெஷர் உருவாகுது. இனிஷியலி ப்ரெஷர் எக்ஸர்ட் பை தி கேஸ் ஈக்குவல் டு 1 atm. the difference in height of the mercury level 0. அதோட ஹைட் என்ன ஜீரோவாக இருக்கும்போது என்னது இருக்காங்க, இன்சியல் ப்ரெஷர் எக்ஸர்ட் பை தி கேஸ் ஈக்குவல் டு 1 atmosphere இருக்கும். அங்கே வந்து 1 atm இருக்கும். இனிஷியலாக ப்ரெஷர் வந்து இப்போ அந்த கேஸில் உருவாக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கும், 1 atmக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ டிஃப்ரென்ஸ் இன் ஹைட் ஆஃப் தி மெர்க்குரி லெவல் ஜீரோவாக இருக்கும்பொழுது இங்கே வரக்கூடிய ப்ரெஷர் வந்து 1 atm சொல்லுவாங்க. இங்கே வரக்கூடிய ப்ரெஷர் வந்து ரெண்டு ஈக்குவல் லெவலில் இருக்கும்பொழுது என்னது, இப்போ இங்கே வரக்கூடிய ப்ரெஷர் என்னது 1 atm சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா அந்த மெர்க்குரி லெவலோட ஹைட் வந்து என்னது 0 லெவலில் இருக்கும்பொழுது, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இன் ஹைட் ஆஃப் மெர்க்குரி லெவல் வந்து சேமாக இருக்கும்போது, ஐ மீன்ஸ் 0 டிஃப்ரென்ஸாக இருக்கும்பொழுது
அப்போ உருவாக்கக்கூடிய அந்த கேஸோடைய ப்ரெஷர் என்னது 1 atm. இனிஷியலி த ப்ரெஷர் எக்ஸர்ட் பை கேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 atm. என்ன காரணம், ரெண்டு ஹைட் டிஃப்ரென்ஸ் லெவல், ஹைட் டிஃப்ரென்ஸ்லாம் சேமாக இருக்கணும். டிஃப்ரென்ஸ் 0 லெவல் மீன்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கும் பொழுது அப்போ வரக்கூடிய ப்ரெஷர் வந்து 1 atm. ஓகே, நம்ம எக்ஸஸாக மெர்க்குரி ஆட் பண்ணும்பொழுது தான் நம்ம ப்ரெஷர் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஐ மீன்ஸ் த டிஃப்ரென்ஸ் இன் மெர்க்குரி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது 76 millimeter மெர்க்குரி ப்ரெஷர் ஆகுது. when the வால்யூம் ரெடியூஸ் ஆகுது, வால்யூம் வந்து இங்கே பாருங்கள் 1/Vயாக இருக்கும் பொழுது இங்கே 1 atm இருந்தது. ஸோ இங்கே V/2 மாறும் பொழுது இப்போ எவ்வளோ ப்ரெஷர் ஆகுது, when the volume is reduced to half, the difference in mercury level இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ லெவல்ஸ்னா 76 millimeter இன்க்ரீஸ் ஆகுது. 76 இங்கே பாருங்கள் 76, ஓகே 760 millimeter மெர்க்குரி இன்க்ரீஸ் ஆகுது. 760 millimeter வந்து மெர்க்குரி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வால்யூம் வந்து பாதியாக ரெடியூஸ் ஆகுது, when the volume is reduced to half. ஸோ வால்யூமையும் ப்ரெஷரையும் ரிலேட் பண்ணுறாங்க. வால்யூம் வந்து பாதியாக ரெடியூஸ் ஆகும், வால்யூம் குறையும் பொழுது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ now the pressure exerted by gas equal to 2 atm. அப்போ வரக்கூடிய 2 atm சொல்கிறாங்க. இங்கே இருக்கும்போது 1 atm சொல்லியிருந்தாங்க, ஈக்குவலாக இருக்கும்பொழுது 1 atm சொல்லியிருந்தாங்க அங்கே வரக்கூடிய ப்ரெஷர். ஸோ வால்யூமை பாதியாக ரெடியூஸ் பண்ணும்பொழுது மெர்க்குரி லெவல் எவ்வளோ ரைஸ் ஆகுது, 760 millimeter மெர்க்குரி ரைஸ் ஆகுது, மில்லிமீட்டர் மெர்க்குரி வந்து ரைஸ் ஆகுது. அப்போது அந்த இதில் வரக்கூடிய ப்ரெஷர் எவ்வளோ எக்ஸர்ட் ஆகுது, 2 atm சொல்கிறாங்க. 2 atm சொல்கிறாங்க. நவ் த ப்ரெஷர் எக்ஸர்ட் பை தி கேஸ் இஸ் ஈக்குவல் டு 2 atm. It led him to conclude that given temperature, given temperature the volume occupied by fixed mass of the gas inversely proportional to pressure. So what is Boyles law லாஸ்ட்டாக சொல்கிறாங்க பாருங்கள், Boyles லைட்டாக கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. at given constant temperature, given temperature volume occupied by the gas, volume occupied by the mass of the gas is inversely proportional to pressure. V inversely proportional to pressure சொல்லிக்கிறாங்க. V அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் தி கேஸு, அதோடைய ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், 1/Bன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பாய்ல்ஸ் லா. ஏன்னா வால்யூம் குறையும் பொழுது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து வால்யூம் தான் அதிகமாக இருக்குது, அதே வால்யூமை பாதியாக குறையும் பொழுது என்ன செய்யுது, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு, இங்கே இருக்கும்பொழுது 1 atm இருந்தது, ஆனால் இங்கே போகிறப்ப என்னது 2 atm மாறுது, 2 atm மாறுது. ஸோ அங்கே டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். அட் கிவன் டெம்பரேச்சரில் அந்த வால்யூம்ங்கிற மாரி என்னது, தட் இஸ் வால்யூம் இதில் யார் ஆக்குபை பண்ணியிருக்கா, ஒரு கேஸ். ஓகே, வால்யூம் ஆக்குபை பண்ணி மாஸ் ஆஃப் தி கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். அந்த கேஸோடைய ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். 2 மார்க் கொஸ்டினில் கேட்டால் இதை எழுதணும். அட் கிவன் டெம்பரேச்சர். 5 மார்க் கொஸ்டினில் கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுங்க. 3 டயக்ராம் பண்ணும், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அந்த டயக்ராமை. ஸோ ராபர்ட் பாய்ல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு சீரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்திருக்காரு. எதுக்குன்னா ப்ரெஷருக்கும் வால்யூம் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பாய்ல்ஸ் ரிலேட் பண்ணுறாங்க. ஒரு 3 விதமான டயக்ராம் இருக்குது. ஃபஸ்ட் டயக்ராமில் வந்து இதுதான் ஓப்பன் எண்டுன்னு சொல்லக்கூடியது. ஓப்பன் எண்டில் மெர்க்குரி லெவல் மெர்க்குரி கேஸ் ஃபில் பண்ணிடுறோம். 2 சேம் லெவலில் வச்சுருக்கோம், 2 சேம் லெவலில் வச்சுருப்போம். அப்போ இதில் ட்ராப்டு ஏர் வால்யூம் இப்படி இருக்கும். ஓகே, அடுத்தது இதுலேயே என்ன செய்கிறோம், மோர் மெர்க்குரி ஆட் பண்ணுறோம். இதுலேயே அதிகமாக மெர்க்குரி ஆட் பண்ணிட்டாங்க பாருங்கள். இப்போ செகண்ட் டயக்ராம் ஆட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, வால்யூம் வந்து V/2 குறைஞ்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 760 millimeter மெர்க்குரி கேஸ் வந்து ப்ரெஷர் மெர்க்குரி வந்து இன்க்ரீஸ் ஆகுச்சு. ஸோ வால்யூம் குறைஞ்சிச்சுன்னா அப்போ வந்து என்னது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 சேம் லெவலில் இருக்கும் பொழுது, அந்த 2 சேம் ஹைட்டாக இருக்கும் பொழுது, டிஃப்ரென்ஸ் இன் ஹைட் மெர்க்குரி லெவலோடைய ஹைட் டிஃப்ரென்ஸும் சேம், ஐ மீன்ஸ் ஈக்குவல் லெவலாக இருக்கும் பொழுது இந்த கேஸ் உருவாக்கக்கூடிய ப்ரெஷர் எவ்வளவு, ப்ரெஷர் எக்ஸ்ட்ரா 1 atm சொன்னாங்க. அதே வால்யூம் V/2 இருக்கும்பொழுது இந்த மில்லிமீட்டர் மெர்க்குரி 760 millimeter மெர்க்குரி வந்து ரைஸ் ஆகும்பொழுது அங்கே வரக்கூடிய ப்ரெஷர் சொல்லியிருக்காங்க 2 atm சொல்லிட்டாங்க. ஸோ வால்யூம் ரெடியூஸ் ஆகும்பொழுது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டு அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ 760 அப்படிங்கிறது 2 இருக்கிறப்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிவன் டெம்பரேச்சரில் எந்த டெம்பரேச்சராக இருக்கட்டும், கிவன் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், வால்யூம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. வால்யூம் குறையும் பொழுது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வால்யூம் ஆக்குபை, வால்யூம்ங்கிற யாரோடைய வால்யூமு, அந்த கேஸோடைய வால்யூம். அதான் வால்யூம் ஆக்குபை மாஸ் ஆஃப் தி கேஸ், இந்த கேஸோடைய வால்யூம், இந்த கேஸோடைய வால்யூம், இந்த கேஸ் மாஸ் ஆக்குபை பண்ணக்கூடிய ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வால்யூம். இட்ஸ் ப்ரெஷர்னால் அந்த கேஸோடைய ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிங்க. ஸோ இதான் அதோடைய மேத்தமெட்டிக்ஸ். தட் இஸ் பாய்ல்ஸோடைய ஃபார்முலா. V இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/B. முக்கியமான கொஷின்ஸு. ஸோ எப்போவுமே ப்ரொபோஷனல் இருந்துச்சுன்னா எல்லாம் வச்சுங்க, V ப்ரொபோஷனல் பை 1/B. Pனா ப்ரெஷரு, Vனா வால்யூமு. ஸோ இப்படி இந்த சிம்பிள் போட்டால் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சிம்பிள்னு அர்த்தம்.
V directly proportional pressure அர்த்தம். ஸோ அதே V 1/Bயில் போட்டால் அர்த்தம் V என்னது 1/B போட்டால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அர்த்தம். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் குறையும்னு அர்த்தம். ஓகே, இதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சிம்பிள். ஓகே, ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னது V இப்படி இருந்தால் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சிம்பிள். ஓகே, இது ராங். ஓகே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால் V 1/B. ஸோ எப்பொழுதுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இந்த ப்ரொபோஷனாலிட்டியை கேன்சல் பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணி ஈக்குவலாக மாற்றுறப்போ ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. K 1/B போட்டிருக்காங்க அடுத்த ஸ்டெப்பில். டு அண்டர்ஸ்டாண்ட்? Vங்கிறது வால்யூம், Tங்கிறது T அண்டு கான்ஸ்டன்ட். ஓகே, K × 1/B இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் தெரிஞ்சுதா? ஸோ இந்த டெபிள் இருக்கும் ப்ரொபோஷனாலிட்டியாக இருக்குது, ஈக்குவல் போகிறப்ப K அப்ளை பண்ணிட்டேன். Kங்கிறது ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகே, எப்போதுமே ஈக்குவல் போடுறபோது ஒரு K அப்ளை பண்ணிக்கணும். ஸோ K ஈக்குவல் டு அப்போ என்ன செய்யலாம், இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது அங்கே என்னது PV ஈக்குவல் டு K. PV ஈக்குவல் டு Kன்னு வந்துடலாமா? P அண்டு ப்ரெஷர் அண்டு வால்யூம், ப்ரெஷர் அண்டு வால்யூமுக்கான ரிலேஷன்ஷிப்பு. ப்ரெஷர் அண்டு வால்யூம் ஈக்குவல் டு K ஃபார்முலா. ப்ரெஷர் அண்டு ஃபார்முலா PV ஈக்குவல் டு Kன்னு வந்துடலாமா? PV ஈக்குவல் டு K தான் சார்லஸ்லான ஃபார்முலா. V டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். ஸோ அப்போ ஈக்குவல் போட்டு K கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இங்கே டிவைடில் இருக்கக்கூடிய அங்கே போனால் மல்டிபிள் ஆகும். PV ஈக்குவல் டு K. டு அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இது யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. டிஃப்ரென்ஸ் பாருங்கள். Boyles law is applicable to all gases regardless of the chemical Boyles law is applicable to all gases regardless of their chemical identity. கெமிக்கல் ஐடென்டிட்டி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியுது. கெமிக்கல் ஐடென்டிட்டி இருக்கக்கூடிய எல்லா கேஸுக்குமே பாய்ல்ஸ் லா அப்ளிகபிளாக யூஸ் பண்ண முடியுது. ஆல் கேஸ் ரெக்கார்ட்லெஸ் ஆஃப் த கெமிக்கல் ஐடென்டிட்டி இருக்கக்கூடிய எல்லா கேஸுக்குமே வந்து பாய்ல்ஸ் லா அப்ளிகபிள் ஆகும். தேர்ஃபோர் ஃபார் கிவன் மாஸ் ஆஃப் தி கேஸ் அண்டர் தி 2 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கண்டிஷனில் எடுத்திருக்கோம். 2 கேஸ் எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? டிஃப்ரெண்ட் செட் அப்படின்னா ஒரு பீக்கரில் ஒரு கேஸ், அனதர் பீக்கரில் ஒரு கேஸ் எடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஏங்கிற கேஸ் எடுத்துருக்கோம், இங்கே பிங்கிற கேஸ் எடுத்துருக்கோம். ஸோ அப்புறம் 2 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கேஸ் எடுத்துக்கும்போது அப்போ ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணோம்? P1V1 ஈக்குவல் டு P2V2. ஸோ ஏவோடைய ப்ரெஷர் வந்து PA, அதோடைய வால்யூம் VA, அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரெஷர் வந்து BP, இதோட இது BP. ஸோ அந்தமாரி கான்செப்ட் தான் 1 2ன்னு வச்சுருக்காங்க. இது 1 இது 2ன்னு வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இருக்கும்போது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு இதில் வால்யூமை கொஸ்டினை கேட்கலாம். ஓகே, இது கொஸ்டின் கேட்குறப்ப என்ன செய்யலாம்? P1 லிசன் பண்ணுங்கள். P1 அப்படின்னா கேஸ் 1உடைய ப்ரெஷர், அதோட வால்யூம் V1. அப்போ ரெண்டாவது கேஸ் இருக்குல்லையே அதோடைய ப்ரெஷர் B2, அதோடைய வால்யூம் T2. ஸோ அப்போ இதோடைய ப்ரெஷர் கொடுத்துட்டு இதோடைய வால்யூம் கொடுத்துட்டு இதோடைய வால்யூமை கொடுத்துட்டு இதை கொஸ்டினாக கேட்கலாம். ஹவு டு கால்குலேட்? P2 ஈக்குவல் டு ப்ரெஷர் P1 × V1 டிவைட் பை V2. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. லிசன் பண்ணுங்கள். இதுதான் பாய்ல்ஸ் லாக்கான ஃபார்முலா. P1V1 ஈக்குவல் டு P2V2. P1 அப்படிங்கிறது ப்ரெஷர் 1உடைய இது 1 கேஸ் ஃபஸ்ட்டு கேஸோடைய ப்ரெஷர். V1ங்கிற அதோடைய வால்யூம். ஸோ ரெண்டாவது கேஸோடைய வால்யூம் V2, அதோடைய ப்ரெஷர் B2. ஸோ அப்போ இதில் ஏதாவது ஒன்று கிவன் ஒன்று வந்து கால்குலேட் பண்ண சொல்லலாம். ஓகே, இந்த ஃபார்முலா படி இந்த பாருங்கள், இந்த ஃபார்முலா படி என்ன செஞ்சுக்கலாம்? P வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் 1/V வந்து எக்ஸைஸில் வச்சிட்டோம்னா இதுமாரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. ஓகே, ஸோ அதே V/B V வச்சு இங்கே வச்சுட்டு B அப்படி போட்டோம்னா ஒரு கர்வ் மாரி ஃபார்ம் ஆகும். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மெத்தடு இது. கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வெறும் V வச்சிட்டோம்னா நினச்சிக்கிறோம் இதுமாரி கர்வ் மாரி ஃபார்ம் ஆகும். ஓகே, டிக்ரீசஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அது வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது இப்படி வந்தால். ஸோ 1/Vனா 1/V இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். 1/V இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், நாட் V. ஓகே, 1/V இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். V டிக்ரீஸ் ஆகும்பொழுது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெசன் பண்ணிங்க. இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் வரக்கூடியது. இதுதான் பாய்ல்ஸ் லாக்கான கொஸ்டின். ஸோ பாய்ல்ஸ் லாவை ரிலேட் பண்ணது PV relationship can be understood the follows. The pressure is due to force of gas particle on the walls. PV relationship வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான என்ன செய்யாங்கன்னா ப்ரெஷர் இஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் கேஸோடைய ஃபோர்ஸ் தான், கேஸ் பார்ட்டிகளோடைய ஃபோர்ஸ் ஆன் த வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர். ஓகே, ஒரு கேஸ் எடுத்துருக்கோம். ஓகே,
இந்த கேஸ் வந்து போய் இதில் இது ஹிட் பண்ணும்பொழுது அந்த கண்டெய்னருடைய வால்ஸில் ஹிட் பண்ணும்பொழுது நமக்கு வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னது ப்ரெஷர். ஃபோர்ஸ் ஆஃப் தி கேஸ் பார்ட்டிகிள் ஆன் த வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர். அந்த கண்டெய்னரில் போய் எனது கேஸ் ஹிட் பண்ணும்பொழுது வரக்கூடிய ஃபோர்ஸை தான் சொல்கிறாங்க ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. ஏரியா, தட் இஸ் ஏரியாங்கிறது வால்ஸு. ஓகே, வால்ஸில் ஃபோர்ஸ் வால்ஸில் போயிட்டு ஹிட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது இல்லையா, தட் இஸ் என்னது ப்ரெஷர். கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு பீக்கரில் தான் எடுத்துக்க முடியும். கேஸ் எடுத்துருக்காங்க, நல்லா லிசன் பண்ணுங்கள். நம்ம ஒரு கேஸ் எடுத்துருக்கோம். எல்லா கேஸ் என்ன செய்யும்னா மூவ்ஸ் டு தி கண்டெய்னர் ஆஃப் தி வால்ஸ். அந்த வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர் போகும். ஸோ அப்போ அங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் ப்ரெஷர். ப்ரெஷர் இஸ் ஏ ஃபோர்ஸ் டியூ டு தி ஃபோர்ஸ் ஆஃப் கேஸ் பார்ட்டிக்கல். அந்த கேஸ் பார்ட்டிகளுடைய ஃபோர்ஸ் தான். அந்த வால்ஸ் ஆஃப் தி கண்டெய்னர், அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாமே எப்போ வந்து நம்ம ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும், அந்த கேஸ் பார்ட்டிக்கல் வந்து அந்த வால்ஸோடைய கண்டெய்னருடைய வால்ஸில் வந்து ஹிட் பண்ணும்பொழுது நமக்கு வரக்கூடிய ஃபோர்ஸை தான் என்ன சொல்கிறாங்க ப்ரெஷர். ஏன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, தட் இஸ் ப்ரெஷர். ப்ரெஷர் டெஃபினேஷன் அதே ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் மீன்ஸ் தட் எக்ஸர்ட் ஆகுது. அவள் ப்ரெஷர் கேஸ் அந்த போய் வால்ஸில் போய் வால்ஸ் கண்டெய்னர் செவத்தில் மோதுறப்ப வால்ஸுங்கிற ஏரியா, பர்டிகுலர் ஏரியா. ஸோ தட் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா, அதான் ப்ரெஷர். ஓகே, இஃப் தி கிவன் அமௌண்ட் ஆஃப் கேஸ் இஸ் கம்ப்ரெஸ்டு, the volume is என்னது half of its volume. வால்யூம் என்னது குறைஞ்சிரும். இஃப் given amount of gas compress பண்ணும்பொழுது to half of volume, அதோட வால்யூமில் பாதியாக கம்ப்ரெஸ் பண்ணும்பொழுது டென்சிட்டி டபுள்ட் ஆகும். the number of particle hit the unit area of the container will doubled ஆகுது. ஸோ ப்ரெஷர் would be increase ஆகுது, 2-fold increase ஆகுது. ஸோ ஐ மீன்ஸ் தட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே ஃபுல்லாக இது வரைக்கும் ஃபுல்லாக கேஸ் இருக்குது. இதுலேருந்து இது ஃபுல்லாக கேஸ் இருக்குது. இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதே கேஸ் வந்து இப்போ இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ வந்து என்ன செய்கிறோம், இந்த இது வந்து ஒரு பிஸ்டன்ஸ், இதை அப்படியே மூவ் பண்ணுறோம், அப்படியே சுருக்கிட்டோம். கம்ப்ரெஸ்னால் சுருக்குறது. ஸோ இப்படி இருந்ததை இவ்வளோ தூரம் அதை கம்ப்ரெஸ் பண்ணிட்டோம். கம்ப்ரெஸ் பண்ணுறோன்னா சுருக்கிட்டோம். வால்யூம் வந்து குறைஞ்சிது, பாதியாக குறைஞ்சிட்டோம். இங்கே இருக்கக்கூடிய வால்யூம்லேருந்து என்ன செஞ்சிட்டோம், இதில் அதில் இருக்கக்கூடிய பாதியாக இங்கே குறைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ பாதியாக குறைக்கும் பொழுது அங்கே என்ன செய்யுது, வால்யூம் பாதியாக குறையுது இல்லையா. வால்யூம் பாதியாக குறையும், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் வந்து டபுள்ட் ஆகுது. என்ன காரணம், டென்சிட்டி டபுள்ட் ஆகுது. இப்போ வால்யூம் வந்து பாதியாக குறைக்கும் பொழுது கிவன் அமௌண்ட் ஆஃப் கேஸ், அந்த கேஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம். கம்ப்ரெஸ்னால் சுருக்கிறோம், பாதியாக சுரைக்கிறோம். என்ன குறைக்கிறோம், பாதியாக வால்யூம் குறைக்கும் பொழுது அங்கே டென்சிட்டி டபுள்ட் ஆகுது. அந்த பார்ட்டிகல் ஹிட்டிங் ஆகுது. இதில் அந்த கண்டெய்னர் உள்ள ஏரியாவில் போய் ஹிட் பண்ணும்பொழுது அந்த அதான் டபுள்ட் ஆகுது. ஸோ அதான் ப்ரெஷர் டபுள் ஆகுது. கண்டெய்னர் வந்து வில் பி டபுள். அது என்ன ஹிட்டிங், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஹிட்டிங் த யூனிட் ஏரியா ஆஃப் தி கண்டெய்னர் வில் பி டபுள்ட் ஆகுது. ஹிட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டபுள்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் ப்ரெஷர் வந்து என்னது டபுள்ட் ஆகுது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்போ வால்யூமை பாதியாக குறைக்கும் பொழுது இங்கே பாருங்கள், இது இவ்வளோ தூரம் கேஸ் இருக்குது, இது ஃபுல்லாகவே கேஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் வால்யூம் வி. இதுதான் கண்டெய்னர், இதுதான் வால்யூம். இது ஃபுல்லாக கேஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை பாதியாக குறைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல் போய் இங்கே ஹிட் பண்ணணும். ஸோ இப்போ பாதியாக குறைச்சிட்டா இதில் நிறைய கேஸ் மாலிகுல் க்ளோஸ் ஆகிரும், அப்படி வந்துடும். ஸோ நிறையா போய் ஹிட் பண்ணிடும். ஹிட்டிங் ஃபோர்ஸ் வந்து டபுள்ட் ஆகுது. ஓகே, ஃபோர்ஸ் வந்து டென்சிட்டி டபுள்ட் ஆகுது. அதனால் என்னது பார்ட்டிகளுடைய ஹிட்டிங் அதிகமாக டபுள்ட் ஆகுது. ஸோ அதில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. ப்ரெஷர் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. ப்ரெஷரும் டபுள்ட் ஆகுது. ஸோ வால்யூம் ஆஃப் தி கேஸ் கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஐ மீன்ஸ் பாதி வால்யூமாக குறைக்கிறோம். பாதி வால்யூமாக குறைக்கும் பொழுது டென்சிட்டி டபுள்ட் ஆகுது. நம்பர் ஆஃப் பார்ட்டிகளோட ஹிட்டிங் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஹிட் பண்ணக்கூடிய கண்டெய்னரில் ஹிட் பண்ணக்கூடிய அதுவும் டபுள்ட் ஆகுது. ஐ மீன்ஸ் ப்ரெஷர் வந்து டபுள்ட் ஆகுது. ஹிட்டிங் மீன்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸ் பை ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தான் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டு அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி வந்து கம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மேலே பிஸ்டன்ஸ் இது மூவ் பண்ணக்கூடியது, இதை கீழ்ப்ப நோக்கி அமுக்குனோம்னா அப்படியே இந்த பாதியாக வால்யூம் குறைஞ்சிரும். அப்போ கேஸ் மாலிகுல் மேலே போக முடியாமல் சைடில் போய் ஈஸியாக அட்டாக் பண்ணும்போது அங்கே டென்சிட்டி வந்து அதிகமாகிடுது. அந்த ஹிட்டிங் அந்த வால்ஸில் அட்டாக் பண்ணக்கூடிய ஹிட்டிங் ஃபோர்ஸ் அதிகமாகிடும். கேஸ் மாலிகுலுடைய ஹிட்டிங் பவர் அதிகமாகிடுது. ஐ மீன்ஸ் தட் இஸ் ப்ரெஷர் வந்து டபுள்ட் ஆகுது. ஸோ அதுதான் அந்த பிவி ரிலேஷன்ஷிப். அப்படின்னா எப்பொழுதுமே வால்யூமை பாதியாக குறைக்கும் பொழுது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் பாயில்ஸோட ரிலேஷன்ஷிப்பு. அதாவது கேஸ் மாலிகுலாக எடுத்துக்கணும். கேஸ் மாலிகுல் எடுத்துக்கணும். ஓகே, நம்ம பலூன் இருக்குது, பலூனில் ஏர் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நம்ம போய் அப்படியே கையை வச்சு அமுக்குங்க. என்ன நடக்கும், அப்படியே பலூன் சுருங்குமா? ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா, அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்துட்டா ப்ரெஷர் அதிகமாகி வெடிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே வந்து அந்த ப்ரெஷர் அதிகமாக, ஏன்னா அந்த கேஸ் மாலிகுல் போய் அந்த கண்டெய்னரில் ஹிட்டிங் பவர் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
புரிய நல்லா பாருங்கள். ஸோ அப்போ வால்யூம் குறையும் பொழுது ப்ரெஷர் அதிகமாகுது. அதான் பலூன் வந்து பஸ்ட் வெடிக்கிறதுக்கு காரணமே அதுதான். நல்லா பலூன் எடுத்துங்க, பலூனை கேஸ் ஃபில் பண்ணிடுங்க. கேஸ் ஃபில் பண்ண பிறகு என்ன செய்யுங்க, நல்லா வால்யூம் பெருசாக இருக்கும். அந்த வால்யூமை வச்சு நல்லா அமுக்குங்க, வால்யூம் குறைச்சிங்க, அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணுங்கள். கம்ப்ரெஸ் பண்ணுற மீன்ஸ் அந்த பலூனை அமுக்குறோம். அப்போ குறைஞ்ச வால்யூமுக்குள்ள அதிகமான கேஸ் மாலிகுல் இருக்கும், டென்சிட்டி அதிகமாகுது. அதான் அதிகமான கேஸ் இருக்கும். குறைஞ்ச வால்யூம்ல அதிகமான டென்சிட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கிட்டிங் அதிகமாக இருக்கும். எதை போய் கிட் பண்ணும், போய் எல்லா கேஸ் மாலிகுலும் வெளியே வர ட்ரை பண்ணும். அந்த ஃபோர்ஸை போய் கிட் பண்ண நினைக்கும். எல்லா கேஸ் மாலிகுலும் சென்ட்ரல் கூடிய கேஸ் மாலிகுலும் அந்த பலூனுடைய வால்ஸை போய் கிட் பண்ண முயற்சி பண்ணும். ஸோ அதிகமான ஃபோர்ஸ் உருவாகும். அதிகமாக நம்ம ஃபோர்ஸ் கம்ப்ரெஸ் பண்ணும்போது அது என்ன செய்யுது, ப்ரெஷர் அதிகமாக எக்ஸர்ட் ஆகுது. ஸோ அதனால தான் பலூன் வந்து வெடிச்சிருது. ஸோ அதான் மீனிங். ஸோ எப்போதுமே வால்யூம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷரு. ஓகே, அடுத்து அதோடைய கான்சிக்வன்ஸ் ஆஃப் பாயில்ஸ் லா. அதோட கான்சிக்வன்ஸ் ஆஃப் பாயில்ஸ் லா நமக்கு தெரியும். ப்ரெஷர் டென்சிட்டியோட ரிலேட் பண்ணலாம். ப்ரெஷர் டென்சிட்டி ரிலேஷன்ஷிப், ப்ரெஷர் டென்சிட்டி ரிலேஷன்ஷிப் அதோட கான்சிக்வேஷன். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் தானே, P1 V1 ஈக்குவல் டு P2 V2. தட் இஸ் பாயில்ஸ் லா. இது ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்போம். ஸோ வால்யூம் ஆக்சுவலி டென்சிட்டி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம்னு அர்த்தம். டென்சிட்டி என்னது, மாஸ் பர் வால்யூம். ஒரு பர்டிகுலர் வால்யூமில் எவ்வளோ மாஸ் இருக்கோ தட் இஸ் டென்சிட்டி. அப்போ வால்யூம் ஈக்குவல் டு இப்படி மாற்றிக்கலாமா, V ஈக்குவல் டு M/Dன்னு வச்சுக்கலாமா. M/Vன்னு வச்சுக்கலாமா. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூமு, வால்யூம் ஈக்குவல் டு சாரி டென்சிட்டினா ஃபார்முலா, டென்சிட்டி ஈக்குவல் டு இந்த சிம்பிள் டென்சிட்டிங்கிறது M/வால்யூம். ஐ மீன் மாஸ் பர் வால்யூம் டென்சிட்டி டெஃபினேஷன். ஸோ ஃபார்முலா என்ன இருக்குது, P1 V1 இருக்குது, P2 V2 இருக்குது. ஸோ V1க்கு பதிலாக வச்சுக்கலாம், V1 ஈக்குவல் டு M/Dன்னு வச்சுக்கலாமா. M/D1 M/D2. இந்த புரியுதான்னு பாருங்கள். V1க்கு பதிலாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா M/D1 போட்டிருக்காங்க. ஏன்னா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். ஓகே, வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பர் டென்சிட்டியா. தம்பி டென்சிட்டிக்கான ஃபார்முலா, வாட் இஸ் டென்சிட்டி, த கிவன் அமௌண்ட் ஆஃப் மாஸ் இன் பெர் வால்யூம். ஓகே, ஒரு பெர் வால்யூமில் எவ்வளோ மாஸ் இருக்கோ தட் இஸ் டென்சிட்டி. ஓகே, டென்சிட்டி மாஸ் பர் வால்யூம், மாஸ் பர் வால்யூம் தட் இஸ் டென்சிட்டி. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பர் டென்சிட்டி. ஸோ அதில் V1க்கு பதிலாக M/D1 போட்டாங்க. எம்ங்கிறது மாசு, D1ங்கிறது டென்சிட்டி. அடுத்து V2க்கு பதிலாக M/D2 அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ப்ரெஷரையும் வால்யூமையும் ரிலேட் பண்ணலாம், ப்ரெஷரையும் வால்யூமையும் ரிலேட் பண்ணலாம், இல்லது ப்ரெஷரையும் டென்சிட்டியும் கூட ரிலேட் பண்ணலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ M கேன்சல் ஆயிரும். ஸோ B1/T1 ஈக்குவல் டு B2/T2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எப்போ கொஸ்டினில் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் B1 கொடுத்துருவான், D1 கொடுத்துருவான், அடுத்த P2 கொடுத்துருவான், D2 கொஸ்டின் கேட்பான். 2 கேஸ் கொடுத்துருவான். ஒரு கேஸ் ஒரு கண்டெய்னர் இருக்கும், அனதர் கண்டெய்னர் இருக்கும். அதோட டென்சிட்டி கொடுத்துருவான். ஒரு கேஸோட டென்சிட்டி கொடுத்துருவான், அதோட ப்ரெஷர் கொடுத்துருவான். அனதருடைய ப்ரெஷர் கேட்பான், அனதர் டென்சிட்டி கொடுத்துருவான். அப்போ என்ன, இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த மாதம் கேன்சல் ஆயிரும். ப்ரெஷர் டென்சிட்டி ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, ப்ரெஷருக்கும் டென்சிட்டி ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா இதான். P1 T1 P2 T2. கேஸ் 1உடைய ப்ரெஷர் அதோட டென்சிட்டி, ப்ரெஷருடைய 2உடைய கேஸோடைய ப்ரெஷர் P2 அதோட T2. இது வால்யூம் ரிலேஷன்னா மல்டிபிளில் வரணும். P1 V1 ஈக்குவல் டு P2 V2ன்னு வரணும். ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ரிலேஷன்ஷிப். டென்சிட்டி அண்ட் ப்ரெஷர் ரிலேஷன்ஷிப் வந்து டிவைடில் வரணும். ஓகே, டென்சிட்டி ஆஃப் கேஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கணும் அது. இன் அதர் வேர்ட்ஸ் டென்சிட்டி ஆஃப் கேஸ் D வந்து ப்ரெஷருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கணும். அதனால தான் டிவைடில் வருது. ஓகே, அப்போ பாருங்கள், ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் D கேன்சல் அப்ளை பண்ணால் B ஈக்குவல் டு K/D. ஸோ B/D ஈக்குவல் டு கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ வருதா, அதான் டிவைடில் வருது. ஸோ ப்ரெஷர் வந்து டென்சிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு தெரியுதா, இதுலேருந்து வந்தது. ஸோ டென்சிட்டிக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சால் போதும். டென்சிட்டி அப்படின்னா மாஸ் பர் வால்யூம், வால்யூம்னா மாஸ் பர் டென்சிட்டி. ஸோ அதுபடி வால்யூமுக்கு பதிலாக M/D1 கொண்டு வந்து M கேன்சல் பண்ணிட்டு D1 T2 மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப்பு. ப்ரெஷருக்கும் டென்சிட்டிக்கு ரிலேஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, டென்சிட்டி இந்த சிம்பிள் போட்டுங்க. ஓகே, இதை யூஸ் பண்ணி
ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதை யூஸ் பண்ணி வந்து நெக்ஸ்ட்டு ஃபார்முலா ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது 3 விதமாக கொடுக்கலாம். 3 விதம்னா இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு P1 அது வந்து ஒரு ஏடிஎம், இதோட ரெண்டாவது வந்து 2 ஏடிஎம், மூணாவது வந்து எவ்வளோ ஏடிஎம் ப்ரெஷர் P3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது இது ஃபஸ்ட்டு இதோட வேல்யூம் வந்து V1 வச்சுட்டாங்க. இதோட V1 வந்து 1 டெசிமீட்டர் கியூப். இதோட வேல்யூம் எவ்வளோன்னு கேட்டால் எவ்வளோன்னு தெரியல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மார்க் எல்லாத்துமே 298 கெல்வின் தான். டெம்பரேச்சர் எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ப்ரெஷரையும் வால்யூம் மட்டும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. 3 விதமான கேஸ் இல்லை பாருங்கள். இதில் வந்து வால்யூம், இதுலேருந்து தான் வால்யூம் ஒரு ஏடிஎம். வால்யூம் குறைஞ்சிச்சு பாருங்கள், எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே இன்னும் வால்யூம் குறைஞ்சிருக்காங்க. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? 3மே கிவன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நான் டெம்பரேச்சர் கன்சிடர் பண்ண வேண்டாம், எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ரிலேட் பண்ணிக்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. என்ன ஃபார்முலா? P1 V1 ஈக்குவல் டு P2 V2. ஓகே, P1 எவ்வளோது? 1 ATM. V1 எவ்வளோது? 1 டெசிமீட்டர் கியூப். இந்த பாருங்கள் 1 கொடுத்துருக்காங்க, 1 டெசிமீட்டர் கியூப். P2 எவ்வளோது? 2 ATM. வால்யூம் தெரியாது, கொஸ்டின் மார்க், அதை V2ன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? இந்த ஃபார்முலா இது இந்த பாய்ல்ஸ் லா ஃபார்முலா. P1 V1 ஈக்குவல் டு P2 இன்டு V2. P1 எவ்வளோது? கொஸ்டினில் 1 ATM. அதோட வேல்யூம் எவ்வளோது? 1 டெசிமீட்டர் கியூப். அதாவது டெசிமீட்டர் கியூப்னா 1 லிட்டர். ஓகே, P2 எவ்வளோது? 2 ATM. V2 எவ்வளோ? கொஸ்டின் மார்க் போட்டுருக்கோம். அப்போ என்ன செய்யலாம்? V2 ஈக்குவல் டு செய்யலாம். அப்படி என்ன செய்யலாம்? இதை டிவைடில் வச்சுக்கலாமா? V2 ஈக்குவல் டு 1/2. V2 ஈக்குவல் என்னது? 1/2. V2 ஈக்குவல் டு 1/2 கண்டுபிடிச்சாச்சா? ஸோ அப்போ இப்போ புரிஞ்சுக்க பாருங்கள். P1 எவ்வளோது? 1 ATM. இங்கே P2 எவ்வளோது? 2 ATM. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வால்யூம் என்னது? 1 இருக்குது. அது பாதியாக குறையுது. அது 1/2 குறையும் போது தான் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மீனிங் புரிஞ்சுதா? இங்கே எவ்வளோ இருந்துச்சு ஃபஸ்ட்டில்? இங்கே டயக்ராம் பாருங்கள். இங்கே வந்து என்னது? வால்யூம் வந்து 1 இருக்குது. அது 1/2 குறையும் பொழுது இங்கே வந்து 1 ATM இருந்ததா, இப்போ 2 ATM இருந்துச்சா? அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுனா கண்டிப்பாக என்னது? வால்யூம் குறையணும். 1 விட பாதியாக குறைஞ்சிருக்குதா? அப்போ V-ஓட வேல்யூ, V2 வேல்யூ 1/2. இதோட வால்யூமு, இதோட வால்யூம் வந்து 1/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எப்பொழுதுமே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் குறையணும். நெக்ஸ்ட்டு அடுத்த பாருங்கள், P3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதை வேணாலும் ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ரிலேட் பண்ணலாம், இல்லை அது ரெண்டையும் கூட ரிலேட் பண்ணலாம். ஓகே, எது ஈஸியாக இருக்க பார்த்துங்க. ஸோ என்ன ஃபார்முலா? P1 V1 ஈக்குவல் டு P3 V3. ஸோ இல்லை P2ல நம்ம எத்தனை வேணால் நம்பர் வச்சுக்கலாம். ஓகே, P1 உள்ளது 1 ATM. ஸோ இதை ரிலேட் பண்ணுறோம். வால்யூம் உள்ளது 1. P3 இங்கே வால்யூம் உள்ளது, இங்கே எதுவும் கொஸ்டின் மார்க் இது நமக்கு P3 நமக்கு தெரியாது. வால்யூம் உள்ளது 0.25. வால்யூம் வந்து 0.25. வாட் இஸ் P3? 1/0.25. 1/0.25. ஆன்சர் அது 1/0.25. 0.25 இங்கே மல்டிபிள் இருக்குது, இங்கே டிவைடில் வந்துடலாம். ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அல்லது 2/0.25லாம் அதே தான் ஆன்சர் வரும். ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்டுருக்கலாம். ஓகே, 1/0.25 வெளியே 1/0.25 4 ATM சொல்லியிருக்காங்க. 4 ATM. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த இது ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே.